உற்சாகமான காலை வணக்கம் நண்பர்களே. அருமையான இன்றைய சனிக்கிழமை பொழுதிலே 100வது மீட்டிங்கில் அடியெடுத்து வைத்திருக்கும் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான, இனிமையான, உற்சாகமான காலை வணக்கம். இன்றைய பொழுதிலே 100வது நாள் மீட்டிங்கில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த 100 நாள் நம்ம தொடர்ந்து வந்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி தானுங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 100 நாள் கடந்து வந்துட்டோம். 100வது நாள் வந்து ஒரு திரைப்படத்துடைய வெற்றி அப்படின்னு பார்க்கறது 100வது நாள் கொண்டாட்டத்தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய பிவிசி மெட்டா மீட்டிங் உடைய 100வது நாள் இன்றைய விஷயம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அதே உற்சாகத்தோடு அருமையான பல விஷயங்களை நம்முடன் பரிமாற, கருத்துக்களை பதிவு செய்ய பிரைட் டீம் ஃபவுண்டர் மிஸ்டர் வெங்கடேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வெல்கம் மிஸ்டர் வெங்கடேஷ் சார். தேங்க்யூ மதிவானன் சார். தேங்க்யூ அனைத்து பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு தொடங்க வேண்டும். சோ மன மகிழ்ச்சியோடு செயல்பட வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன்ல நம்ம எல்லாருமே வெற்றிகரமாக சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம். சிறப்பாக பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். நிறைய முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? வாழ்த்துக்கள். அப்ப நம்மளுடைய வாங்க பேசலாம் அப்படிங்கிற இந்த டெலிகிராம் மீட்டிங் தொடர்ந்து 100வது நாளை இன்னைக்கு அடைந்திருக்கு. வெற்றிகரமாக 100வது நாள் மீட்டிங் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த 100 நாள் உங்களுடைய ஆதரவு ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. ஸோ உங்களுடைய பயிற்சியும் அருமையா நீங்க எடுத்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக நீங்க அத்தனை பேரும் பிறப்பால் வெற்றியாளர் அப்படிங்கிறத நீங்க நிரூபிச்சுட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஸோ இந்த பிரைட்வெல் டீம்ல இருக்கக்கூடிய அத்தனை பிவிசி மெட்டா பார்ட்னரும் கண்டிப்பாக மில்லினர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோல் செட்டிங்ல ஜெயிச்சுட்டு தான் வெளியே வர போறாங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க. நிறைய பேர்த்தை வாழ வைக்க போறாங்க. நிறைய பேர்த்தை மில்லினர்ஸ் ஆக்க போறாங்க. இது எல்லாமே இந்த வாங்க பேசலாம் டெலிகிராம் மீட்டிங்ல கலந்துக்கிற அத்தனை பேரும் கண்டிப்பாக செயல்படுத்துவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதுக்குண்டான பயிற்சி, முயற்சி இதெல்லாம் இங்க கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கையில இன்னைக்கு பிவிசி மெட்டா மூலியமாக நம்ம நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாச்சு. ஸோ அப்படி இருக்கையில இன்னைக்கு 100வது நாள் வெற்றிகரமாக நம்ம செயல்படுறோம் இல்லையா? ஸோ அதனால இன்னைக்கு நம்மளுடைய பிளான் பிரசன்டேஷனை கொஞ்சம் சுருக்கமா நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு கலந்துக்கக்கூடிய அத்தனை பேரும் பேச வேண்டும். இன்னைக்கு வாங்க பேசலாம் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் மீட்டிங்ல நீங்க எல்லாரும் இன்னைக்கு பேசணும். ஏன்னா இன்னைக்கு 100வது நாள் மீட்டிங் இல்லையா? ஸோ இந்த 100வது நாள் மீட்டிங் அப்படிங்கிற நாள்ல நீங்க இது வரைக்கும் எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணிட்டீங்க இதுல? அதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு? உங்களுக்கு இதனால வெற்றி கிடைச்சிருக்கா? பயிற்சி கிடைச்சிருக்கா? இல்ல நீங்க முயற்சி பண்றதுக்கு உண்டான டூல் கிடைச்சிருக்கா? இதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம கொஞ்சம் அந்த பிளானை ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளுமே அருமையா செயல்பட்டு இருக்கிறோம், நல்லா தெரியும். ஸோ அப்படி இருக்கையில இன்னைக்கு பிவிசி மெட்டா செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட், பிவிசி மெட்டா செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட், இது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். நிறைய பேரு நிறைய இடத்துல பணத்தை போட்டுட்டு அந்த பணம் நமக்கு திரும்ப வருமா வராதா அப்படிங்கிற பயத்தோடய டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? பயத்தோட டிராவல் பண்ணிட்டு. ஆனா எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கு, ஆற்றலும் இருக்கு. ஆனா அதுக்கு சரியான இடம், பிளாட்ஃபார்ம் இல்ல. ஆனா இந்த பிவிசி மெட்டா செல்ஃப் ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல நீங்க 100 மடங்கில் $50,000 வரைக்கும் நீங்க செல்ஃபாக பண்ண முடியும். அப்ப
100 மடங்கில் $50,000 வரைக்கும் நம்ம செல்ஃபாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு எவ்வளவு ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200%. அப்ப நாம பண்ணக்கூடிய $100 இருக்கட்டும், $1000 இருக்கட்டும், $500 இருக்கட்டும், $50,000 இருக்கட்டும், நமக்கு 200% ரிவார்டுங்கிறது 2 மடங்காக நமக்கு சிஸ்டம் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப டெய்லி ரிவார்டாக 0.20% நமக்கு கிடைக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அப்ப இந்த இடத்துல நாம என்ன செய்யணும்? இந்த சிஸ்டத்தை பத்தி கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சிஸ்டத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த சிஸ்டம் எவ்வளவு நாளா இருக்கு, என்னென்ன ப்ராஜெக்ட் இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க, சோ எவ்வளவு பேருக்கு இந்த மக்கள் உள்ள இருக்காங்க, எவ்வளவு பேர் ஏதாவது பிளாக் மார்க் கொடுத்திருக்காங்களா, கிரீன் மார்க் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம செக் பண்ணணுமே தவிர எடுத்த உடனே ஒரு முடிவு எடுக்க கூடாது. அந்த முடிவு தவறா கூட போயிடலாம் இல்லையா? ஆனா நம்ம பிவிசி மெட்டா பொறுத்த வரைக்கும் 2015 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2024 வரைக்கும் வெரி சக்சஸ்ஃபுல்லாக உலக மக்கள் அத்தனை பேருமே உள்ள இணைஞ்சிட்டு இருக்காங்க. சோ எதிர்பார்த்துட்டு சில கூட்டங்கள் இருக்காங்க, இணையறவங்க நாம பார்ட்னராக, எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க இன்வெஸ்டர் அண்ட் ட்ரேடர். இந்த பிவிசி மெட்டா காயின் இந்த குளோபல் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், அதாவது சிஇஎக்ஸ் அப்படிம்பாங்க, சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். ஏன்னா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் இருந்தால்தான் அதை எடுத்து அவங்க ட்ரேட் பண்ண முடியும். இந்த ஃபியூச்சர் ஆஃப் மணி கிரிப்டோ கரன்சின்னு சொல்லியாச்சு. அதுல நம்ம பிவிசி மெட்டா ஒன் ஆஃப் த கரன்சி. அப்படிப்பட்ட இந்த பிவிசி மெட்டா கரன்சி எப்ப நம்மளுடைய சிஇஎக்ஸ்ல வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கையில இந்த பிவிசி மெட்டால இன்னைக்கு நாமெல்லாம் இணைஞ்சு இன்னைக்கு நிறைய பிவிசி மெட்டாக்களை சேமிச்சிட்டு இருக்கோம், நிறைய டாலர்களை சம்பாரிச்சிட்டு இருக்கோம். சோ இந்த கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னராகவும் செயல்பட்டு இருக்கோம். அப்படிங்கிற பெருமையை கொஞ்சம் நம்ம உணர்ந்துக்கணும் இல்லையா? சோ அப்படியே ஓகே. இப்ப நாம கொடுக்கக்கூடிய இந்த பணத்துக்கு நமக்கு டெய்லி 0.20% வீதம் 1000 டேஸ் 1000 நாட்கள் நமக்கு இடை நிறுத்தாமல் தொடர்ந்து 1000 நாட்கள் கம்ப்ளீட் பண்றதுதான் இந்த சிஸ்டத்தினுடைய வேலை. அந்த 1000 நாட்கள் கம்ப்ளீட் பண்ணி முடியும் போது நமக்கு 200% உண்டான ரிவார்ட் கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுல எந்த மாற்றம் கிடையாது. ஓகேங்களா? ரைட். அப்ப நம்ம இந்த இடத்துல ஃபார்மிங் ப்ராஜெக்ட்ல நாம இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு ஏதாவது தடைகள் இருக்கா, தயக்கம் இருக்கா? முதல்ல அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும். 100% நான் பிவிசி மெட்டாக்குள்ள எவ்வளவு டாலர்ஸ் போட்டாலும் எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. எனக்கு ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த ரிவார்ட் 0.20% வீதம் டெய்லி எனக்கு 1000 டேஸ் எனக்கு கம்ப்ளீட்டட் ஆகும் அப்படின்ற கான்பிடென்ட் வரணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்களை விட வேற யாரும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் கிடையாது. சரிங்களா? சோ அப்ப ஃபார்மிங் ப்ராஜெக்ட் இஸ் சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட், கான்பிடென்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத உங்க மனசுக்குள்ள நீங்க முழுமையாக ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களால 20 பேர் என்ன சார் 20 பேர் 200 பேர் கூட டைரக்ட் ரெஃபரல்ல நீங்க கொண்டுட்டு வர முடியும். முதல்ல நமக்கு நம்பிக்கையும் புரிதலும் வந்துருச்சு அப்படின்னா, பயிற்சி ஆல்ரெடி கிடைச்சிட்டு இருக்கு, உங்களோட முயற்சி பண்ணீங்கன்னா ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாவே அமையும் இல்லையா? ரைட். சரி சார், நான் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறேன், ரைட், இது மட்டும் தான் என்னுடைய லைஃப் அப்படின்னு கேட்டா, லைஃப் லாங் உங்களுடைய வருமானத்தை நீங்க எடுக்க முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டை நீங்க கிளியர் பண்ணணும். காம்பவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? காம்பவுண்டிங்க நம்ம எப்படி ஃபாலோ பண்றது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த காம்பவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்ப இந்த காம்பவுண்டிங்ல
நம்ம என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை வருமானத்தை பேலன்ஸ் பண்ண போறீங்க. லைஃப் டைம் கொண்டு போக போறீங்க. லைஃப் டைம் நீங்க கொண்டு போக போறீங்க. ஓகே, ஒரு விஷயம். ஓகே மனுஷ், இப்ப நம்ம நார்மலாக செல்ஃப் ஃபார்மிங் பண்ணா 200%, அது 1000 நாட்கள் தொடர்ந்து நமக்கு வருங்கிறத சொல்லிட்டோம். சோ அது எந்த அடிப்படையில வருங்கிறது உங்களுக்கு டெய்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ அப்ப நீங்க நிறைய பேர் என்ன பண்றோம், நான் செல்ஃபா ஐடி போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? சோ செல்ஃபா ஐடி போடுற மாதிரி இருந்தா நிறைய ஐடில தேவையில்லை சார். 1:2 மட்டுமே போதும். சரிங்களா? சோ அப்ப 100 மடங்கில் நீங்க 3 ஐடி ஃபார்மிங் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேர் மேட்சிங் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்க நிறைய பேர் மேட்சிங் நான் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஐடியிலே செல்ஃபாக 500 500 500 இதை பண்ணா 5 பேர் மேட்சிங் வரும். அதுவே 200 200 பண்ணா 2 பேர். அப்ப நீங்க ஒரு இடத்துல நம்மளுடைய பேர் மேட்சிங் எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத நீங்க இப்ப புரிஞ்சுக்கணும். 1:2னா $100 மல்டிபிள்ல தான் இங்க டிராவல் ஆகுது. அப்ப 100 மடங்கில் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த பேர் மேட்சிங் இங்க கம்ப்ளீட்டட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க ஃபுல் பண்ணிக்கணும். இப்ப இந்த ஐடியில பாருங்க, $1000 மேல இருக்கு, கீழே $1000 இருக்கு, இந்த பக்கம் $1000 இருக்கு. அப்ப இது 10 பேர் மேட்சிங். 10 பேர் மேட்சிங். சோ அப்ப இந்த இடத்துல உங்களால 10 பேர் மேட்சிங் இல்ல, 100 பேர் மேட்சிங், 1000 பேர் மேட்சிங் கூட உங்களால கொண்டுட்டு வர முடியும். அப்ப எதுக்கு சார் நமக்கு 20 பார்ட்னர்கள் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். சோ அந்த 20 பார்ட்னர்கள் வந்தா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அப்ப 20 பார்ட்னர்கள் அந்த இடத்துல நமக்கு வரும்போது அந்த 20 பார்ட்னர்களும் நீங்க கிடையாது. அப்ப நீங்க ஒரு கோல் செட்டிங் பண்ணிருப்பீங்க, எனக்கு மாசமானா ஒரு 1 lakh வேணும், 10 lakh வேணும் அப்படின்னு நீங்க ஒரு கோல் செட்டிங் பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ அப்ப நீங்களே 20 ஐடி நீங்க கொடுத்திருந்தால் உங்களுடைய கோல் செட்டிங் அந்த 1 லட்சமா 10 லட்சமா 20 லட்சமோ அவ்வளவுதான் கோல் செட்டிங். ஆனா அந்த 20 பேரு வேற நபர்களா இருந்தால் 20 பேருமே தலா ஒவ்வொருத்தரும் 1 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் கோல் செட்டிங் பண்ணுவாங்க. அப்படி கோல் செட்டிங் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது அவங்களும் அந்த எஃபோர்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. எஃபோர்ட்டை கொடுத்து அவங்க ஒர்க் அவுட் போடுவாங்க. அப்படி கொடுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஆலிபேட் ரிவார்ட் ஸ்பீட் கிடைக்கும். ஆலிபேடோடைய ரிவார்டோடைய ஸ்பீடு கிடைக்கும். அந்த ஸ்பீடை நம்ம எடுத்துக்கும் போது 1000 நாட்கள் கிடையாது, 200 நாட்களும் கிடையாது, வெறும் 10 நாட்கள்ல கூட உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும் அந்த 200% ரிவார்ட். அப்ப ஸ்பீடா நீங்க எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் ஆலிபேட் ரிவார்ட். அப்ப நீங்க செல்ஃப் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆலிபேட் எதுக்காக நமக்கு வந்திருக்கு அப்படின்னா விரைவா எடுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. அடுத்து டீம் உருவாக்குறதுனால ரெஃபரல் ரிவார்ட் 20 லெவல், ரெஃபரல் ரிவார்ட் 20 லெவலுக்கு நமக்கு கொடுத்திருக்காங்க. 4வது ஒரு பாயிண்ட், லிமிட் கிரிட்டீரியா 200% இருந்து 400%. நீங்க ஒரு $50,000 நீங்க ஹோல்டு பண்ணிருக்கீங்க அப்படின்னா 4 மடங்கு கிட்டத்தட்ட $2 லட்சம். ஒரு INR கால்குலேஷன் படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 லட்சம் அப்படின்னா 4 மடங்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் முடியும். ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு 4 விதமான வாய்ப்பை அள்ளி கொடுத்திருக்காங்க நம்மளுடைய PVC மெட்டா சிஸ்டம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றது எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கங்க. இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்கள் எடுத்து கூட நீங்க பேசலாம். இந்த 100வது நாள் மீட்டிங் உங்களால தான் வெற்றிகரமா செயல்பட்டு இருக்கு. சோ இன்றைக்கு முழுவதும் நீங்க தான் பேசணுங்கிறது என்னுடைய கான்செப்ட். பட் இருந்தாலும் கொஞ்சமா உங்களுக்கு அந்த பிளானை நான் ரிவைஸ் பண்ணிட்டு உங்க கையில மைக்க கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். சோ நீங்க எல்லாரும் பேசுங்க. நீங்க பேசுறதுக்கு தயங்காதீங்க. யார் ஒருத்தர் பேசுறீங்களோ அவங்க எல்லாருமே வெற்றியாளர். யார் ஒருத்தர்
பேசாம இருந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வெற்றி பெறுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப லேட் ஆகும். சார் நீங்க தவறா பேசலாம், எனக்கு அடுக்குமொழி வரல, உங்களை மாதிரி என்னால பேச முடியல, உங்களை மாதிரி செயல்பட, அதெல்லாம் வேண்டாம். நீங்களா இருங்க. உங்களுக்கு எப்படி பேச முடியும்? உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் கண்டிப்பாக. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல். ரஜினிகாந்துக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்த நடிகர்கள் தங்களுடைய ஸ்டைல ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு வரலையா? சோ எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்கு. அந்த திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. வாய்ப்பை யார் ஒருத்தர் மிஸ் பண்றீங்களோ வாழ்க்கையில ஜெயிப்பது கஷ்டம். வாய்ப்பை மிஸ் பண்ண கூடாது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைட். இப்ப நமக்கு 4 விதமான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி சிஸ்டம் கொடுத்தாச்சு. ஆலிபேடுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், லிமிட் கிரைட்டீரியாவையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சோ இப்ப நம்ம செயல்பட போறோம். செயல்படுறதுக்கு முன்னாடி சிஸ்டம் நமக்கு நியூவா கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அந்த சீடு ஃபண்டிங்ல ஸ்டேக்கிங் ரிவார்டு கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப அந்த ஸ்டேக்கிங் ரிவார்டு எவ்வளவு சார் வருது? ஸ்டேக்கிங் ரிவார்டு பாத்தீங்களா? ஓகே, ஒரே நிமிஷம். உங்களுக்கு வந்து சீட் ஃபண்டிங்ல ஸ்டேக்கிங் ரிவார்டு கொடுக்கும் போது, ஒரே நிமிஷம், உங்களுக்கு நான் போட்டோ எடுத்திருந்தேன். குரூப்ல ஷேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க. ஏன்னா சீடு ஃபண்டிங்ல நம்ம எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, போர்டு இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓரளவே நம்ம எடுத்துட்டு வரலாம். இட்ஸ் ஓகே, நம்ம இந்த போர்டே கொஞ்சம் பேக்கப் பண்ணுவோம். அந்த இமேஜ் எங்க இருக்குன்னு பாக்குறோம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய விரலை வச்சு இப்படி ஜூம் பண்ணி கூட நீங்க பாத்துக்கலாம். இப்ப இங்க எதுக்காக நான் இதை பண்ண சொல்றேன் அப்படின்னா, முதல்ல புரிஞ்சுக்கிங்க, நம்மளுடைய பிவிசி மெட்டா ஆல்ரெடி $1 லான்ச் ஆகி $14 ரீச் பண்ண ஒரு கிரிப்டோ டோக்கன். ஓகேங்களா? சோ விரைவில் இந்த பிவிசி மெட்டா $1000 அவங்க தொட வைக்கணும் அப்படிங்கிறது தான் பால்வினுடைய ஒரு கோல் செட்டிங். பால்வினுடைய கோல் செட்டிங் என்ன? பால்வினுடைய ஓன் கரன்சியான அந்த பிவிசி மெட்டா $1000 தொட வேண்டும். $1000 தொட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்காங்க. காரணம், நான் சிஎக்ஸ்ல சென்ட்ரலைஸ்ல லான்ச்சிங் பண்ணும் போது என்னுடைய பிவிசி மெட்டா மிக பெரிய உச்சத்தை தொட வேண்டும்ங்கிறத ரொம்ப ஆணித்தனமா இருக்காங்க. சோ அப்படி இருக்கையில இன்னைக்கு பிவிசி மெட்டாவை நாம நிறைய சேமிச்சு வைக்கல அப்படின்னா நம்மளை விட புத்திசாலி இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. நம்ம கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்தல அப்படின்னா நாம தான் சிறந்த புத்திசாலி. ஓகேவா? சோ இவங்க சிஸ்டம் நினைச்சிருந்தால் 2022 ஜூலை 28 சிஎக்ஸ்ல கொடுத்திருக்கலாம். எங்க கொடுத்திருக்கலாம்? எக்ஸ்சேஞ்சில் கொடுத்திருக்கலாம். கொடுத்திருந்தால் உங்களாலும் என்னாலும் நிறைய பிவிசியை சம்பாதிக்க முடியாது, சேமிக்கவும் முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வாங்கிடுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. காயினுடைய விலை வேற லெவல்ல போயிருக்கும், வேற லெவல்ல போயிருக்கும். $1 வந்தா கூட நம்மளால $5000 பிவிசி மெட்டா சேமிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நிறைய பார்ட்னர்கள் 10,000 பிவிசி, 20,000 பிவிசி, 50,000 பிவிசி, 1,00,000 பிவிசி, 5 லட்சம் பிவிசி எல்லாம் வச்சிருக்காங்க. கணக்கு போட்டு பாருங்க. $1 5 லட்சம் பிவிசி இன்ட்டு $1 கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு உண்டான சொத்து மதிப்பை இப்ப சேமிச்சு வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் விலை குறைவா இருக்கிறதுனால, விலை மலிவா இருக்கிறதுனால, அதுவும் பிவிசி மெட்டா பார்ட்னர்களுக்கு மட்டுமே அதிகமா கிடைக்கிறதுனாலதான் இந்த வாய்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பிவிசி மெட்டாவை வெளியே வேலட்ல ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? ஆனா சிஸ்டம் என்ன பண்ணிட்டாங்க, 20 லெவல் ரெஃபரல் ரிவார்டு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய 20 லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கிட்ட ஸ்டேக்கிங்கிற ஒரு ஆப்ஷனை சொல்லி கொடுங்க. அவங்க 100% ரிவார்டு.
இப்ப 500 பிவிசி மெட்டாங்கிறது மினிமம், மேக்சிமம் நீங்க 500 மடங்குல நிறைய பண்ணலாம். அப்ப டெய்லி 0.20% வீதம் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும் 500 டேஸ் டைம். ஓகே சார், இதனால எனக்கு என்ன சார் பெனிஃபிட் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு 500 பண்ணிட்டு உங்களுடைய லெவல்ல எல்லாருமே 500 அண்ட் எபோவ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து பண்றவங்க அவங்களுக்கு டெய்லி வரக்கூடிய ரிவார்டுல இருந்து 20% கால்குலேஷன் படி உங்களுக்கு சிஸ்டம் ரிவார்டு கொடுக்கும். ரெண்டாவது லெவல் 19% கால்குலேட் பண்ணி சிஸ்டம் ரிவார்டு கொடுக்கும். இந்த அடிப்படையில உங்களுக்கு 20 லெவலுக்கு வரும். நான் ஒரு 5 லெவல் கொடுத்துருக்கேன், 5 லெவலுக்கு அங்க ஆட் பண்ணிருக்கேன். சோ அப்படி அந்த கால்குலேஷன் படி ஒவ்வொரு பார்ட்னரும் கோல் செட்டிங்காக 5000 பிவிசி மெட்டாவை சேமிச்சு வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் மினிமம் 5000 பிவிசி மெட்டாவை ஸ்டேக்கிங்ல போட்டு வைங்க. என வெளியே இருந்துட்டா நாம செய்யற தப்பு என்ன தெரியுங்களா? ஒண்ணு மல்டிபிள் கரன்சியா மாத்திரம், இல்லைன்னா ஐஎன்ஆரா மாத்திரம், அப்படி இல்லை அப்படின்னா பிஎன்பியா மாத்தி கேஸ் பீஸ்க்கு கொடுத்துறோம். அதே ஸ்டேக்கிங்ல கொடுத்துட்டா அந்த காயின் நாங்க பாதுகாப்பா இருக்குது இல்லையா? சோ அந்த அடிப்படையில ஒரு 5000 பிவிசி கால்குலேஷன்ல ஒரு 5 லெவல் மினிமம் டார்கெட் மக்கள். ஓகே, சோ பர் டே 645 பிவிசி மெட்டா உங்க வேலட்ல ஆட் ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த பிவிசி மெட்டா குறைந்தது $14 வரைக்கும் ரீச் ஆயிருச்சு. $1000 போக்கஸ்ல டிராவல் பண்றாங்கன்னு சொல்லிட்டேன். 1 இயர் ஆகட்டும், 2 இயர் ஆகட்டும், ஒரு $10 ஒரு பிவிசி மெட்டா 1000 ரூபாயை தொடட்டும், கவலை இல்லை. ஒரு நாளைக்கு 645 பிவிசி மெட்டா அப்படின்னா இன்ட்டு 1000 போடும்போது 6,45,000 ரூபாய் பர் டே உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அசெட். ஒரு நாளைக்கு 6,45,000 ரூபாய்க்கு உண்டான டிஜிட்டல் அசெட் உங்களுக்கு கிடைக்கும். 190 நாட்கள் இடைவிடாமல் கிடைக்கும். கால்குலேஷன் படி 12,25,00,000 ரூபாய், 12,25,00,000 ரூபாய்க்கு உண்டான சொத்தை நீங்க சேமிக்க முடியும் வெறும் சீடு ஃபண்டிங்ல ஸ்டேக்கிங் கொடுக்கறதுனால. அப்ப நீங்க பண்ணதுக்கு தனியாக ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு உண்டான அமௌண்ட் சேமிக்கப்படும். அப்ப கணக்கு போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 12.75 CR உங்களுக்கு கிடைக்கும். மினிமம் 5000 பிவிசி ஒவ்வொரு அக்கௌண்ட்ல சேவ் பண்ணாவே. ஆனா இந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிங்க. இந்த வாய்ப்பு ரொம்ப நாளைக்குலாம் கிடைக்காது. நாளைக்கு விலை ஏறுது அப்படின்னா 5000 பிவிசி கண்டிப்பா யாராலையும் போட முடியாது. ஆனா இன்னைக்கு விலை குறைவா இருக்கிறதுனால எல்லாராலையும் போட முடியும், எல்லாராலையும் இதை பயன்படுத்த முடியும். அதனால நீங்க அனைவருமே இந்த பிவிசி மெட்டா ஸ்டேக்கிங் ரிவார்டை நீங்க ஏர்ன் பண்ணுங்க. ஸ்டேக்கிங் ரிவார்டுங்கிறது ஃபியூச்சர் ஆஃப் அசெட், ஒரு மிகப்பெரிய ஒரு அசெட். ஓகேங்களா? சோ இந்த அசெட்டை நீங்க சேமிக்கிறதுக்கு நீங்க பழகிக்குங்க, சம்பாதிக்கிறதுக்கு பழகிக்குங்க. இதை எந்த அளவுக்கு நீங்க பாதுகாக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பொருளாதார மாற்றம் கிடைக்கும். சிஸ்டம் 2 ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, ஒன்னு சீடு ஃபண்டிங் அண்ட் டோக்கன் ஃபார்மிங். அப்ப சீடு ஃபண்டிங்லயும் 20 லெவல் கொடுத்தாச்சு, டோக்கன் ஃபார்மிங்ல ஆல்ரெடி 20 லெவல் ரிவார்டு இருக்கு. அப்ப இந்த ரிவார்டுகள் இருக்குது அப்படிங்கிறத விட அதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், அதுல நான் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் சிறந்த ஒரு பயிற்சி. நீங்க சம்பாதிங்க. உங்களுடைய டீம்ல ரிவைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டைரக்டா எத்தனை பேர் இருக்காங்க, 2வது லெவல்ல எத்தனை பேர் இருக்காங்க, 3வது லெவல்ல எத்தனை பேர் இருக்காங்க, 5வது லெவல்ல எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. உங்களால முடிந்தவரை ஒரு 5 லெவலுக்காவது இறங்கி வேலை பாருங்க. 20 லெவல் பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது உங்களால முடியாது, என்னாலையும் முடியாது. ஆனா ஒரு 5 லெவலுக்கு நீங்க பாருங்க. அடுத்த 5 லெவல் உங்களுடைய 2வது லெவல் இருக்கக்கூடிய பார்ட்னர் பார்ப்பார். 6வது லெவல் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ் ஆகும். அடுத்தடுத்த லெவல் இந்த 5 அடுத்த 5 கொண்டு போகும், அந்த 5 அடுத்த 5 கொண்டு போகும். சோ 20ல 200 லெவல் கூட அங்க சரியா மைண்டன் ஆகும். சோ இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி, மேனேஜர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய தகுதி அங்க ஒரு நபருக்கு கொடுக்கணும். மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா எதுவுமே செயல்படுத்த முடியாது. சிஸ்டமா இருந்தாலும் சரி,
பிசினஸா இருந்தாலும் சரி, நம்ம மேனேஜ்மெண்ட் வேணும். நம்மளும் அந்த மேனேஜ்மெண்ட் 5 லெவல் மேனேஜ்மெண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றேன், 5 லெவல் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க மேனேஜரா இருந்து செயல்படுங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய 5 லெவலுக்கு மேனேஜரா இருந்து செயல்பட்டோம் அப்படின்னா 20 லெவல் இல்ல சார், 200 லெவலா இருந்தாலும் அழகா கொண்டு போக முடியும். அடுத்து, எந்த இடத்துல ஆஃப்லைன் ஆன்லைன் மீட்டிங் நடந்தாலும் சரி, உங்களால முடிந்தது வாய்ப்பு இருக்கா, அதை சரியா பயன்படுத்துங்க. எந்த காரணத்தை கொண்டும் நான் போக முடியல, இல்ல போக வேண்டாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அங்க கிடைக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுங்க. சரிங்களா? எடுத்துக்குங்க. பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் ஆன்லைன் மீட்டிங் இருக்குன்னா உங்க டீமுக்கு நீங்க தெரியப்படுத்தி உங்க டீமோட நீங்க அந்த இடத்துல அசம்பிள் ஆகுங்க. டீம் நான் உருவாக்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை முதல்ல தூக்கி வெளியே போட்டுருக்கு. அது இருந்துச்சுன்னா உங்களால மில்லியனர்ஸ் ஆக முடியாது. என்னால டீம் உருவாக்க முடியும். டீம் எதுக்கு சார் உருவாக்குறோம்? நீங்க சம்பாரிச்சு நீங்க செட்டில் ஆகிறதுக்காக மட்டும் இல்ல. நீங்க உருவாக்குற ஒவ்வொரு பார்ட்னரும் மில்லியனர்ஸ் ஆக போறாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் கிடைச்சது அப்படின்னா கடவுளுக்கு அடுத்தபடியா நீங்க தான் உங்க மனசுக்குள்ள இருப்பீங்க. ஏன்னா அந்த பிரபஞ்சம் அதை தான் சொல்லியிருக்கு. நீங்க என்ன செய்யறீங்களோ அது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நாம நல்லது செய்யறோம், என்ன செய்யறோம், மற்றவர்களை வாழ வைத்து வாழ்றோம். அப்படிங்கும்போது ஆண்டவன், இந்த பிரபஞ்சம் நம்மளை வாழ வைத்துப்பான். சோ அதனால வாழ வைத்து வாழ்வுன்ற இடத்துல இருக்கிறோம், கொடுக்கிற இடத்துல இருக்கோம். கொடுக்க மறந்துடாதீங்க, கொடுக்க தயங்காதீங்க. கொடுக்கறதுக்கு நீங்க ஃப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. இவர் பண்ணுவாரு, இவர் பண்ண மாட்டாரு, இவர் ஆபீசரு, இவர் அங்க இருக்காரு, அதெல்லாம் வேண்டாம். இல்ல நிறைய அனுபவம் இருந்தா தான் செய்ய முடியுங்கிறதெல்லாம் கிடையாது. பயிற்சி முயற்சி இருந்தா அனைவருமே இங்க திறமைசாலிகள் தான். ஓகேங்களா? சோ அப்ப சீடு பார்ட்னர்லயும் நம்மளால கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். டோக்கன் ஃபார்மிங்லையும் ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க முடியும். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இந்த பிவிசி மெட்டா பொறுத்த வரைக்கும் நீங்க அத்தனை பேரும் தொடர்ந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு 100வது நாள் வெற்றிகரமாக கொண்டு வந்தது காரணம் நீங்க அனைவரும் கொடுத்த ஒத்துழைப்பு தான். சோ அதனால புரிந்து கொண்டு இந்த பிவிசி மெட்டாவில் நீங்க அனைவரும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் இந்த பிரைட் வேர்ல்டு டீம் சார்பாக உருவாக்க போறேன். ஸோ அதுக்கு ஒரு டேட்டுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவேன். ஸோ சில வேலைகள் இருக்கு. ஏன்னா நாங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், அந்த டேட் கொஞ்சம் மாறிடுச்சு. விரைவில் அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆஃப்லைன் மீட்டிங்ல எல்லாரும் கலந்துக்குங்க. 1 டே ட்ரைனிங் இருக்கும் வித் லஞ்சோட. ஸோ அந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும், பிசினஸ் நாலேஜும் கிடைக்கும், உங்க டீமுக்கு சரியான பயிற்சி கிடைக்கும், நீங்களும் மில்லியனர்ஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வழிகளும் உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். அதுல இருந்து நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் டேட்டுக்காக நாங்க வெயிட் பண்றோம். அந்த ஹால் கரெக்டா எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவேன். பிஃபோர் 10 days முன்னாடியே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ விஷ் ஆல் த பெஸ்ட். இந்த 100வது நாள் செலிப்ரேஷன்ல நீங்க எல்லாருமே மிகப்பெரிய மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ என்னுடைய பிரசன்டேஷன் ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த பிரசன்டேஷன் உங்க மனசுல ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தையாவது உருவாக்கி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மனதார மன மகிழ்ச்சியோட நீங்க பேசுங்க. ஓரிரு வார்த்தைகளா இருந்தாலும் சரி நீங்க பேசுங்க. நீங்க பேசினாதான் ஜெயிக்க முடியும். அதனாலதான் நான் இந்த ப்ரோக்ராம்க்கு வாங்க பேசலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனுடைய 100வது நாள் வெற்றி சிறப்பா நீங்க கொண்டாடுங்க. கண்டிப்பாக நம்ம 1000 நாட்கள் தொடர்ந்து நம்ம எடுக்கத்தான் போறோம். சரிங்களா? ஸோ எடுக்கணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ நீங்க வாங்க, உங்க சப்போர்ட்டோட நான் செயல்படுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அனைவருமே பேசலாம். வாழ்த்துக்கள், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த 100வது நாள் மீட்டிங்ல உங்களுக்கு இன்ன வரைக்கும் இந்த பிவிசி மெட்டால என்னென்ன பயிற்சி கிடைச்சதுங்கிறத பேசுங்க. அந்த பயிற்சியால உங்களுக்கு என்னென்ன நல்லது நடந்ததுன்னு பேசுங்க. உங்க டீம் நடந்த மைனஸ் பிளஸ் என்னவோ அதெல்லாம் பேசலாம். வாருங்கள், அனைவருக்கும் ஓரிரு நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கங்க. சோ அனைவரும் பேச வாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ மதிவாணன் சார், தேங்க்யூ. இன்னைக்கு ப்ரோக்ராம சிறப்பா நீங்க வழிநடத்தி கொடுங்க. வாழ்த்துக்கள்.
வாங்க சார், மைக் ஆன் பண்ணவங்க பேசலாம். சரவணன் சார், மைக் ஆன் பண்ணீங்க இல்லையா? சார் சார் வணக்கம் சார். அதுக்குள்ளே இன்னொருத்தர் குரல் அலோன்னு சொன்னார், அதனால் நான் கட் பண்ணிட்டேங்க. சார் திருத்தணிலேருந்து சரவணன் சார். சார் நான் முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் சார் இருந்தேன். அதாவது நாங்கள் எப்போ 2019 வந்து பேரலைன்லேயே ஜாயின் பண்ணிட்டோம். ஆனால் உங்கள் ஓகே. மீட்டிங் கேட்ட அப்புறமா தான் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 7 பேர் எக்ஸ்ட்ராவாக என் டவுன்லைனில் சேர்த்துருக்கேன் சார். அவங்கள 2 பேர் இப்போது ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க. உங்கள் மீட்டிங் கேட்டதுனால தான் அந்த டெவலப்மெண்ட் கிடச்சிதுங்க. நிறைய சந்தேகங்கள் தீர்ந்ததுங்க. ரெண்டாவது, நீங்கள் அப்பப்போ யாருன்னா ஒருத்தருக்கு தனியாக பட்டியலில் லைவில் கொடுக்கும்போது கூட ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இருந்ததுன்னா அப்படியே அதில் ஜாயின் பண்ணி கேட்டு என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. இந்த நீங்கள் வைக்க போகிற அந்த ஓப்பன் மீட்டிங் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் நல்லா இருக்குங்க. மற்ற நாள்லாம் லீவ் கேட்டு பர்மிஷன் வர்றது கஷ்டமாக இருக்குங்க. அது ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் சார். சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு இந்த மாதிரி டேட்ல இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா ஆமாங்க இருக்குங்கிறத சார், ஆமாங்க சார், நீங்க ஆமாங்க சார். அதாவது சொல்லியிருக்கிறீங்க. அதில் ஸோ அதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதே மாதிரி நம்மளுடைய ப்ரோக்ராம் உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதா இருந்திருக்குங்களா? ஆமாங்க, அதான் இப்போ அதனால தான் சொன்னேங்க சார். 7 பேர் நீங்கள் உங்கள் மீட்டிங் கேட்ட அப்புறமா தான் 7 பேர் டவுன்லைனில் சேர்த்துருக்கேன் சார் நான். அதாவது வலுக்கட்டாயம் எனக்கு எப்படின்னு சொன்னால், ஓப்பனாக சொல்லணும்னு சொன்னால், நாம நஷ்டப்பட்டா கூட நம்ம சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்கள் பேசி கேட்கும்போது தான் இதில் கிடையாது, இதில் நஷ்டமே வராது, இதில் அவங்க ஃபியூச்சரும் நல்லா இருக்குன்றதை புரிஞ்சு அவங்கள போய் வலுக்கட்டாயமாக சொல்லி புரிய வச்சு அவங்கள ஜாயின் பண்ண வச்சுருக்குங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சியா இருக்கு சார். சரவணன் சார், நான் பாக்குறேன் சார். அந்த டேட் மட்டும் நாங்க எப்படி என்னங்கிறது பாத்துறேன். ஆனா அப்படிங்க. மிக சிறப்பா இருக்கும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நான் சொல்றேன் ஆமாம் சார். சார். அதுவும் இப்போ கண்டிப்பாக 10 days கண்டிப்பாக. பிஃபோராகவே சொல்கிறேன்னு வேறு சொல்லிட்டு இருக்கீங்க. அது இன்னும் ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. எந்த நாளாக இருந்தாலும் ஓகே. ஆனால் இது இருந்ததுனாக்கா சங்கடம் இல்லாமல் இருக்குங்க. யாருக்கிட்டையும் லீவு கேட்கவோ பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமோ கிடையாதுங்க. லீவு நாளில் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா. ம். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க் நான் அதுக்கு உண்டான தேங்க்யூ மாதிரி நான் அந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், சரவணன் சார் சொன்ன மாதிரி ஒரு மீட்டிங்கோடைய டேட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்றோம். ஏன்னா மிக சிறப்பா இதை நடத்தணுங்கிறத முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதனால உங்க அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை. அதே போல நீங்க எல்லாருமே ஆலிபேட்ல அதிகமான ஒரு அச்சீவரா நீங்க வாங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரு ரோல் மாடலா இருக்கணும். நிறைய புதிய நபர்களுக்கு இது ஒரு வழிகாட்டியா இருக்கும். ஸோ நீங்களும் ஏர்ன் பண்ணுங்க, ஒரு அச்சீவரா வாங்க. உங்களுக்கு அந்த மேடையில சரியான ஒரு ரெகக்னேஷன் இருக்கு. ஸோ அதுக்குண்டான பிரசன்டேஷன்லாம் நான் சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சரவணன் சார், தேங்க்யூ. ஸோ அடுத்த பார்ட்னர் விரைவா வாங்க. சார் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சார், நீங்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். சரவணன் சார், நீங்க ஆன் பண்ணிருந்தீங்க, சொல்லுங்க சார். சார் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சார், நீங்கள் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், உங்கள் டீம் இல்லாத எங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் செய்கிறது வந்து பெரிய சேவை சார். அது அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டீமாக இருந்தால் மட்டும்தானே சொல்லணும்னா, இல்லை இல்லை நீங்கள் எந்த டீமாக இருந்தாலும் நீங்கள் நல்லா இருந்தால் போதுன்ற அந்த பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆல் ஆஃப் பிவிசி மெட்டா மை ஃபேமிலி சார். எங்க இருந்தாலும் பிவிசி மெட்டாவில் நம்ம அனைவரும் ஒன்னா தான் இருக்கிறோம். ஸோ எந்த டீமும் பாகுபாடு வேண்டாம், எல்லாரும் சமமா இருப்போம், ஒற்றுமையாக செயல்படுவோம் சார். வாங்க, ஜெயிப்போம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நாகராஜன் சார், நீங்க மைக் ஆன் பண்ணலாம். பிவிசி மெட்டா பார்ட்னர் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று மீட்டிங் நல்லா தெளிவாகவும் புரியுற மாதிரி எடுத்தீங்க சார். இந்த காணொலி காட்சியை கொடுத்து இறைவன் வணக்கம் பாட்டை போட்டு தினசரி இன்றையோட 100வது நாளை வெற்றிகரமாக மீட்டிங் நடத்தி கொடுத்த எங்களுடைய லீடருக்கும் எம்சிஏ பண்ணிய மதிவாணன் அவர்களுக்கும் அவர் நன்றி கூறி சொல்கிறேன். இன்று 100வது நாள் மீட்டிங்கு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டது. இன்னையிலேருந்து 100 நாளை நிறைவேற்றிவிட்டோம். ஆனால் அந்த 100 நாள் மீட்டிங்கில் நான் ஒரே ஒரு நாள் வரல. எனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் ஒரு நாள் தான் வரல. 99 நாள் மீட்டிங் தொடர்ந்து கலந்து கொண்டேன். அது எனக்கு முன்னால் பேச தெரியாது என்று நினைத்து ஒரு 10 மீட்டிங்கை தான் நம்மளுடைய லீடரை விட்டு வைத்தார்கள். இந்த 10 நாள் கழித்தோன்னே நீங்கள் பேசிதான் ஆக வேண்டும் என்று சொல்லி வீடியோ காலில் பேச சொன்னார். நான் என்ன சொன்னேன், பேசி ரெக்கார்டு செய்து அதை போட்டு காட்டுங்கள் என்று சொல்லி நான் மறைமுகமாக உட்காந்து பேசினேன்.
அவர் சரின்னு தான் சொன்னார். ஆனா சொன்னதை அவர் செய்யவில்லை. ஏன்னு கேட்டா டைரக்டாக நீங்க பேசுங்கள், அப்பதான் உங்களுக்கு புரியும் சொல்லி ஒவ்வொரு நாள் மீட்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தயார் பண்ணி என்னை பேச வைத்தார்கள். நான் இந்த பிவிஎஸ் மெட்டா பேல்வியில் வந்து 2019 இணைந்து விட்டேன். இந்த 19 வந்து இணைந்த போது எனக்கு வந்து ஒன்று பிவிஎஸ் மெட்டா, கிரிப்டோ காயின், டாலர்னு என்னன்னு தெரியாதுங்க. அப்பயே வந்து ஒரு 19 வந்து சேரப்போ, ஒரு 19 வேல்வியில் சேரப்போ 2500 கொடுத்து என்னை சேர சொன்னாங்க. அப்போ நான் அவருக்கு ஆஃபீஸில் வந்து பேசும்போது அவர் இது ஏமாத்துவாங்க, இது பொய் சொல்றாங்கன்னு சொல்லி நான் ஓடிவிட்டேன். வரவில்லை, ஒரு 6 மாதம் காலம் வரல. அப்போ 2019 கடைசியில் டிசம்பர் மாதம் தான் வந்து அதில் சேர்ந்து இணைந்தேன். இணைந்ததுனாலே எனக்கு இன்னைக்கு இன்றைய வரை ஒரு பைசா, ஒரு டாலர் கூட எனக்கு நட்டமாகவில்லை, லாஸ் ஆகவில்லை. அதற்கு முன்னால் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 20 லட்ச ரூபாய் ஏமாந்து வெவ்வேறு கம்பெனிகள் போய் சீட்டு சேர்த்து அதில் ஏமாந்து நான் வந்து இருக்கேன். ஆனால் இதில் வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கிறேன். எனக்கு இந்த செல்லு டச் செட்டே இல்லைங்க. அப்போ வந்து இந்த பேல்வியில் சேர்ந்தோன்னே தான் 2019 சேர்ந்தோன்னே 2020 6வது மாதத்துலேயே எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாரு. இந்த செல்லு வேலை வந்து நான் வச்சுருக்க செல்லு வந்து 30,000 ரூபாங்க. 30,000 செல்லு வாங்கி கொடுத்துட்டு பட்டன் செல்லு தான் வச்சுருந்தேன், பேச தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை ஒவ்வொன்றா ஆன் பண்ணி எப்படி பேசணும், எப்படி வரணும்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்து அன்றையிலிருந்து இன்றைய வரை அவர் கூடயே நான் இருக்கிற காரணத்தால் நல்லா சில விஷயங்களை பழகி பேசி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் என்னுடைய பேல்வியில் வந்து டைரெக்டாக நான் 20 பேர்த்தை அப்பயே கொடுத்து விட்டேன். பிவிசி மெட்டாலையும் எனக்கு டைரெக்டாக 20 பேர் இருக்காங்க. ஆனால் $100 ஃபார்மிங் செய்தால் 800 நாள் ஃபுல் டெய்லி கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனால் 800 நாளில் கிடைக்கும்னு சொல்லி போயிட்டு இருக்கிறப்பய ஷேடு பார்ட்னர் பண்ணி 800 நாளே கிடைக்கும்னு சொல்கிறப்பய இப்பொழுது வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஏழிப்படர் ஆப்பரை 2 பேர் உங்களுக்கு கீழே கொடுத்தால் 200 நாளிலையும் சம்பாதிக்கலாம், அந்த $100 $200 என்று சொல்லி தெளிவாக தினந்தோறும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சரின்னு சொல்லி அதையும் நாங்க பண்ணி கொண்டு இருக்கிற காரணத்தால் இப்போ வந்து ஒரு 4 நாளைக்குள்ள இந்த பிவிஎஸ் மெட்டா காயினை ஃபார்மிங் செய்தால் $500 நான் ஃபார்மிங் செய்தாலும் $1 தினசரி எனக்கு வருகிறது சேமிப்பு. அதற்கு முன்னாலேயே என்ன செய்தார்னா, உண்டியல் வேலெட்டை ஓப்பன் பண்ணி தினம் ஒரு காயினை சேர்த்து வைங்கன்னு சொன்னார்கள். அப்போ வந்து விலை கம்மியாக இருக்கிறதால ஒரு 500 காயின், 100 காயின், 50 காயின் நான் சேர்த்து வைத்தது காரணத்தால் 2000 காயின் நான் சேர்த்து வைத்திருந்தேன். 2000 நான் ஃபார்மிங் செய்து விட்டேன். செய்த காரணத்தால் எனக்கு இன்னைக்கு தினம் 4 காயின் வந்துகிட்டு இருக்குதுங்க சார். தினம் 4 காயின். எனக்கு கீழே 20 பேர் நான் டைட்டாக கொடுத்ததுனால ஒரு 5 பேர்த்தை ஒரு 1000 $2000 இப்போ கொடுத்துருக்க காயினை உள்ள ஃபார்மிங் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ரிவார்டு வர்றதுனால அதில் ஒரு 3 காயின் எனக்கு டெய்லி வந்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம மீட்டிங்கில் கேட்டு சில இதை நம்ம கற்றுட்டு இருக்கோம். இந்த காணொலி காட்சி வீடியோவில் கிளைவனாளில் நம்ம பேசலாம் என்று சொல்லி பேச வாங்க வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் 2019 முதல் நம்மளுடைய லீடர் தான் இந்த வீடியோவிலேயே பேச வைத்தார்கள் பேல்வியில் இருக்கும்போது. அப்போ பேல்வியில் இருக்கும்போது லாக்டவுன் வந்துவிட்டது. லாக்டவுனில் சம்பாதிக்க வேலை இல்லாத காரணத்தால் இதில் வந்து ஒவ்வொரு ஐடி 2 ஐடி போட்டால் தினசரி ஒரு 1000 ரூபா 1200 ரூபா ஒரு 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒரு கூட அதில் சம்பாதித்து நாங்கள் சாப்பாடுக்கு வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நல்ல பிளானை நம்ம லீடரை நம்பி வந்ததுனாலே நமக்கு செய்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். நம்ம டீமு அவங்க டீமு என்று சொல்லி பிரித்து இதுவரையிலும் பேசுனதே கிடையாது. யாரு எங்க இருந்தாலும் அவர் வந்து கேட்டால் உடனே செய்து கொடுப்பார், ஓப்பன் பண்ணி கொடுப்பார். டீம் அவங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வேற டீமுக்கு போவாங்க, அது வேற. சில பேர் வந்து கற்றுக்கிட்டு கூட மீட்டிங்கில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தும் சில பேர் அவங்களுடைய புரிதல் பத்துலையோ இல்லை வேற பணம் பத்தாத வேற காட்சியில் போய் சம்பாதிக்கலாம் கூட சில பேர் போயிருக்கலாம். அவங்க மேலே தவறு இல்லை, அவங்களுக்கு இது பத்தாத காரணத்தால் தான் வேற பக்கம் போயிருப்பார்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த மீட்டிங் வந்து 100வது நாள் முடிந்ததும் அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார்கள். அப்போ வந்து ஒரு சனி ஞாயிறில் லீவு போட்டால் தான் ஆபீஸில் வேலை செய்வர்கள் கலந்து கொள்ள முடியும். அதை நம்பி தான் இவர் என்ன சொன்னார்னா 2ஆம் தேதி மீட்டிங்கு போடலான்னு சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதுக்குள் நம்மளுடைய டீம், நம்மளுடைய கம்பெனி, பிவிஎஸ் மெட்டா கம்பெனி தான் மீட்டிங் போடுகிறது ஈரோட்டில். அந்த மீட்டிங்கிலே நாங்களும் சில பேர் டிக்கெட்டு வாங்கி கொடுங்க சார்னு கேட்டோம். சார் கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
நாங்களும் தினசரி ஒரு 10-20 பேர் போய் ஒரு 10 டிக்கெட்டாவது 20 டிக்கெட்டாவது எங்களுக்கு வாங்கி கொடுங்க, எங்கள் டீமில் இருக்காங்க, அவங்கெல்லாம் கலந்துக்கணும், ஓப்பன் மீட்டிங்கில் பேசணும், அதனால கலந்துக்கணும்னு சொல்லி டிக்கெட்டு தினசரி நாங்களும் அவர் நச்சரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். கேட்டு சொல்கிறேன் சொல்லி கொண்டே தான் இருக்கிறார்கள். இதுவரையிலும் எங்களுக்கு இன்னும் டிக்கெட் கிடைக்கவில்லை. டிக்கெட்டு 200 டிக்கெட்டு தான் என்று சொல்லியிருக்கார்கள். ஆனால் இருந்தாலும் இந்த மீட்டிங்கில் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலைனாலும் அடுத்தது விரைவில் எங்களுடைய லீடரை நாங்கள் அணுகி எங்களுக்கு ஒரு மீட்டிங்கை போட்டு பெரிய அளவில் ஒரு சிறு அணியில் ஒரு 200 பேராவது உட்கார வைத்து அந்த மீட்டிங்கில் நாங்களும் மேடை ஏறி பேச வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த தேதியை அவர் லீடர் அறிவிப்பார் சார், லீடர் அறிவிப்பாங்க. இந்த ஸ்பிரிட் டீம் என்று எனக்கு தலைவராக வெங்கடேசன் சார் அவர்கள் வந்து ஆரம்பித்து கொடுத்திருக்கிறார்கள். அதில் பேச வாய்ப்பும் கொடுத்துறாரு. வாங்க பேசலாம் என்ற தலைப்பு தான் இதில். அனைவரும் பேசலாம், இதனாலே ஒன்று இதில்லை, அனைவரும் வாங்க பேசலாம். இது பிவிசி மெட்டாவிலே லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிப்பது நிச்சயம். பிவிசி மெட்டா காயினை சேர்த்து வைத்து நம்ம சம்பாதிப்பது மில்லியனர் ஆவது உறுதி என்று சொல்லி அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா நிச்சயம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த என்னுடைய லீடருக்கும் பிவிசி மெட்டா பார்ட்னர் அனைவருக்கும் உற்சாகமாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி வெங்கடேஷ், நன்றி நாகராஜன் சார், மன்னிக்கணும், நன்றி நாகராஜன் சார், மிக அருமையாக தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீர்கள், மிக்க நன்றி. சரவணன் சார் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாகவும் அருமையாகவும் பதிவிட்டீர்கள், நன்றி. அடுத்த நண்பர்கள் விரைவாக வந்து தங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள், அடுத்த நபர்கள் ப்ளீஸ் வெல்கம். அனைவருக்கும் வணக்கம், இனியதொரு காலை வணக்கம். பிவிசி மெட்டா வணக்கம். வணக்கம் மணிராஜ் சார். 100வது நாள் வந்து நம்ம பயிற்சியை வந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திரு வெங்கடேசர் அவர்களுக்கு பிரைட் டீம் சார்பாக அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் கேட்கிற விஷயம்தான், அதாவது உயர வேண்டும் என நினைப்பவர்கள் மனிதன், ஆனா தன்னோடு இருப்பவர்கள் சேர்ந்து உயர வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் வெங்கடேஷ் மாமனிதன்கிறத ஒரு வார்த்தையை வந்து நான் பதிவிடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பணம் எப்படி வேணா சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிப்பது மிகவும் கடினம், அததான் அடிக்கடி சொல்லுவேன். ஆனா வந்து ஒரு விஷயத்த அவரு அந்த மனதார வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறாரு. டெய்லி காலையில வந்து இந்த டெலகிராம் சேனல் மூலியமா வாங்க பேசலாம் அப்படின்னுங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து அவரு மிகவும் தொடுத்து கொண்டு இருக்கார். அதனால் பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த பயிற்சியை வந்து அட்டன் பண்றோம். கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்ற மாதிரிதான், அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா வெற்றியாளர், சாதனையாளர், நான் பிறப்பால் வெற்றியாளர்ங்கிற ஒரே வார்த்தையை தான் எல்லோரும் நம்ம நினைச்சிட்டு இருக்க. அது கண்டிப்பா நடந்தே தீரும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த முதல் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி, இந்த பயிற்சியெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தப்பா இருந்தாலும் அதை சரி பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு வந்து வெங்கடேஷ் சார் தான் சொல்லியிருக்காரு. அவர் மூலியமா தான் நிறைய பயிற்சியாளரை வந்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அந்த பயிற்சி வந்து எல்லோரும் எடுத்துக்குங்க அப்படின்னு இந்த பிவிசி மெட்டா மூலியமா, இந்த காலையில் நடக்கக்கூடிய டெலகிராம் சேனல் மூலியமா நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லோரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாகராஜன் சார் வந்து நாகராஜன் சார் வந்து பயிற்சி வந்து எடுத்து அப்படியே அவர் தன்னோட மனசார என்ன இருக்கோ அதை சொல்றாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதிவாணன் சார் சொல்றாரு. இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன். இப்ப எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு வந்து இருக்குது இங்க. அந்த விஷயத்தை தான் வெங்கடேஷ் சார் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதனால எல்லோரும் பயன்பெறுவோம். பிவிசி மெட்டாவை நம் வாழ்வில் சாதனையாளராக மாறுவதற்கு உதவும் என்று கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாள் அமைந்ததற்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க பணமுடன், வாழ்க குணமுடன், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். மணிராஜ், ஈரோடு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ்டர் மணிராஜ் சார், மிக தெளிவாக மிக அருமையாக தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீர்கள். அடுத்த நண்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட அன்புடன் அழைக்கின்றேன். வெல்கம் ப்ளீஸ். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 100வது நாள் மீட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு பேசுறதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நீங்க பேசாம இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க சரியான உங்களுக்கு பயிற்சி கிடைக்கலன்னு அர்த்தம்.
ஏன்னா நீங்க பேசினாதான் சரி பரவாயில்ல, உங்களை நான் பேசுற அளவுக்கு நான் உருவாக்கி இருக்கேன் அப்படிங்கிறத நான் மன மகிழ்ச்சி அடைவேன். ஸோ நீங்க பேசுங்க, பேசினா தான் ஜெயிக்க முடியும். பேசுறதுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். உங்களால என்ன பேச முடியுமோ அதை பேசுங்க. வாருங்கள் சார். காலை உற்சாகமா காலை வணக்கம். நான் வடிவேல் பேசுறேன் சார். 100வது நாள் வணக்கம். 100வது நாள் வெற்றிகரமாக நாங்க ஒரு முயற்சி பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சோம். அந்த நேரம் எங்களுக்கு ஒரு இது இன்னைக்கு 100வது நாளுங்கிறது எனக்கு போனதே தெரியல சார், அவ்வளவு தூரம். ஆனா நாம தான் உழைப்புல தான் கொஞ்சம் கம்மியா இருக்கிறோமா வளைஞ்சு. ஆனா 100வது நாளுங்கிறது போய் சீக்கிரமா வந்துருச்சுங்க சார். ஆனா ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். ஆனா இதெல்லாம் நம்ம வெங்கடேஷ் சாருக்கு கோடான கோடி சொல்லணுங்க சார். கண்டிஷனா இதெல்லாம் காலையில காட்டி எந்திரிச்சு எவ்வளவு இது இருந்து எல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் சார். ரொம்ப நன்றிங்க சார். நான் இன்னைக்கு நைட்டு ஒரு 1 மணி ஆயிடுச்சுங்க சார். சத்தியமங்கலம் போயிட்டு நம்பியூர் வந்த டைம் ஆகி போச்சு. படுத்திருந்தேன். இன்னைக்கு காலையில ஒரு வாழ்க்கைய மிஸ் பண்ணிட்டேன் சார். காலையில ஒரு 5:30 மணிக்கு இப்ப திடீர்னு எந்திரிச்சேன். சரி அப்பா இவ்வளவு தூரம் ஆகி போச்சான்னு ஒரு மனசுக்குள்ள இதாகி போச்சு. சரிங்க சார், அதை நாளைக்கு நான் கண்டிஷனாக முடித்துக் கொள்ளுகிறேன். ஆனா இந்த 100வது நாளுங்கிறது நல்ல ஒரு மீட்டிங்கை நான் மிஸ் பண்ணிட்டேன் சார். ஓகே சார், ரொம்ப நன்றிங்க சார். நான் விரைவில் ஈரோடு பாக்குறேன் சார். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் கோபால்ராஜ் சார், கோயம்புத்தூர். வெல்கம் சார். வணக்கம் மிஸ்டர் பிரைட் நாகராஜ் அண்ட் பிரைட் வெங்கடேசன் சார். நான் உங்க பக்கத்து ஊர் கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறேன். உங்களுடைய 100வது நாள் 50வது நாள்ல இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா கேட்டு என் டீமை வழி நடத்துறதுக்கு எனக்கு மிகவும் உதவியா இருக்கு. அவரு சரவணன் சார் சொன்ன மாதிரி டீம் யாரா இருந்தாலும் விளக்கறதுக்குன்னு ஒரு தலைவர் இல்லாதனால பிவிசி மெட்டாவோ பேர்ல்வனை பற்றியோ தவறான கருத்துக்கள் தான் உழவிட்டு இருக்கு. அதை மாத்துறதுக்கு நீங்க செய்த முயற்சி மிக மிக பயனுள்ளதா இருக்கு. நான் உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி பேசாதவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான். ஆனா பேசாம நான் ஜெயிக்க முடியாதுன்றதே நீங்க விளக்கி இருக்கிறீங்க. நான் என்ன பேசிருக்கிறேன்னு கூட எனக்கு ஞாபகம் வராது. எனக்கு 74 வயசு, காது சரியா கேட்காது. இருந்தாலும் பேசினா முடியும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட நீங்க 100 நாள் நடத்தி இருக்கிறதுக்கு எனக்கு மனமார்ந்த இந்த 1000 நாள் நடத்தி பல கோடி பேருக்கு பயனளிக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி. தேங்க்யூ சார். உங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக 1000 நாட்களை கடந்து வெற்றிகரமாக பயிற்சி கொடுக்க நானும் தயாராக இருக்கிறேன். சோ நீங்கள் அனைவருமே வெற்றி பெற வேண்டும். உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய அத்தனை பார்ட்னர்களும் ஜெயிக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த மீட்டிங். சோ விரைவில் ஆஃப்லைன் மீட்டிங்ல நீங்க உங்களை எல்லாமே நான் நேர்ல சந்திக்கணும். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நன்றி. ஓகே, வணக்கம். மிஸ்டர் கணேசன் வாங்க சார். வெல்கம். வெல்கம் சார் கணேஷ். வெல்கம். வணக்கம் சார். வெல்கம் கணேஷ். வணக்கம் மதி சார். எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேங்க சார். ஆக்சுவலா எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா கரெக்டான லீடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெங்கடேஷ் சார் லீடருக்கும் மேல எந்த இது சொன்னாலும் அதான் சொல்லுவாங்க, அதுக்கும் மேலன்னு. அதுக்கும் மேலதான் ஒரு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. எப்படி டீமை வழி நடத்தணும், அதாவது வயசானவங்கள இருந்து வயசு பசங்கள இருந்து எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற எல்லாமே வெங்கடேஷ் சாருக்கு ட்ரைனிங் அவரே எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரிதான் அவரை நம்ம பார்த்து கத்துக்கிறத விட அவரு எப்படி கத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவர் மாதிரியே நம்ம போகணும். ஸோ நம்ம என்ன டிபெண்ட் பண்றோம்னா அவர் சொல்லி கொடுப்பாரு, இவர் சொல்லி கொடுப்பாரு, மதி சார் சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாள் உட்காந்து பிவிசி நம்ம எடுத்துட்டோம். ஸோ பிவிசி எடுத்தது கையில நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் நாமளே திங்க் பண்ணலாம். ஸோ அவருக்கு யாரு ட்ரெயின் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட தேடுதல் தான் அவருக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தேடுதல் அவங்களுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாம எல்லாமே ஒரு பெட்டர் லீடர் தான். ஸோ அது எல்லாமே வெங்கடேஷ் சாரையே சாரும். அப்புறம் என்னோட டீம் ஹெட் மதிவானன் சார், அவரும் எனக்கு நல்ல ட்ரைனர் தான். ஸோ அவரு இப்போ இனிமேல் மீட்டிங் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வந்தாருன்னா கண்டிப்பா நானும் வருவேன். எல்லாரும் சேர்ந்து இந்த மீட்டிங் நல்லபடியா பண்ணி ஒரு பெரிய டீமையே உருவாக்கி எல்லாத்தையும் பிவிசிக்குள்ள கொண்டாந்துட்டோம்னா
உலகத்தையே ஆளக்கூடிய ஒரே ஒரு காயின் பிவிசி மென்டா காயின் அப்படிங்கறத நம்ம கொண்டு வந்துடலாம். ரொம்ப சந்தோஷம் சார் 100வது நாள் மீட்டிங் கலந்துக்கிறது. நன்றி கணேஷ், நன்றி. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். அடுத்த நபர்கள் வருக ப்ளீஸ். மதி சார் ஒரு நிமிஷம். இப்ப கணேசன் சார் சொன்னதுல ஒரு விஷயங்கள் இருக்கு. மதி சார் என்னுடைய ஸ்பான்சரா இருந்தாலும் அவர் ரெகுலரா இப்ப வர ஆரம்பிச்சிட்டாரு. இனிமேல் நானும் வந்துருவேன் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஸ் வந்தது காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க தான். சோ அதே போலதான் ஒவ்வொரு லீடரும் நீங்க யாரு வராங்களோ இல்லையோ நீங்க உள்ள வந்து அட்டென்ஸ் போடணும். சோ நீங்க வந்திருக்கீங்களான்னு உங்களுடைய டவுன்லைன் வந்து உங்களை பார்ப்பாங்க. நீங்க வரல அப்படின்னா அவங்களும் வரமாட்டாங்க. சோ இது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான். சோ புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க டீம் உங்களை பார்த்து ரோல் மாடலாக டிராவல் ஆகும். வாழ்த்துக்கள். கண்டினியூ மதிவானம் சார், கண்டினியூ. மதிவானன் சார், ஓகே. சோ அடுத்த பார்ட்னர் ஓகே, நீங்க பேசுங்க. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நன்றி நன்றி சார், நன்றி. இல்ல, ஏன்னா ஒரு ரோல் மாடல் உங்களை உங்க டீம் உங்களை ரோல் மாடலா பாக்குறாங்க. சோ அதே போலதான் ஒவ்வொரு லீடரும் அவங்களுடைய டீம் அவங்கள ரோல் மாடலா பாக்குங்கிறத இன்னைக்கு கணேஷ் சார் நிரூபிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள். சோ அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வாங்க. இதுவரைக்கும் 6 நபர்கள் பேசியிருக்கிறீங்க. மொத்தம் இதுல 20 மெம்பர்ஸ் இருக்கிறீங்க. நீங்க பேசுங்க, ஒரு நிமிடங்கள். விரைவா வாங்க. வாங்க சார். திருச்செங்கோடு முருகேசன் சார், வெல்கம் சார். காலை வணக்கம் சார். உற்சாகமான காலை காலை வணக்கம் வணக்கம். முருகேசன் சார், பேசுங்க சார். 100வது நாள் வெற்றி விழா கொண்டாட்டத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க சார். வாழ்த்துக்கள். அதே போலங்க சார், ஒரே செகண்ட். சாரி சார், நான் 2020 வந்து என்ட்ரி போட்டேன் சார் பேர்வின்ல. ஆனா பல மீட்டிங்ல நான் போய் கலந்துருக்கேன். அந்த மீட்டிங் எல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு காதுல தான் கேட்க முடியும். பைக் காதுல தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் சார். ஆனா நேர்ல பார்க்க முடியாது. முருகேசன் அப்படி சார், தங்களுடைய மைக் ஆனில் இல்ல, கொஞ்சம் சரியா ஆன் பண்ணி கரெக்டா பேசுனீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் கேட்கறதுக்கு சௌரியமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுங்க சார். இப்ப கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசுங்க. 2020 நான் வந்து பேர்வின்ல என்ட்ரி போட்டேன் சார். ஆனா பல மீட்டிங் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனா அவங்க பிளாக் போர்ட்ல எழுதுறது எனக்கு தெரியாது. காதுல தான் கேட்பேன். இருந்தாலும் அவங்க பேசுறத வச்சு நான் பேசி 85 பேரை கொண்டாந்தேன் சார். 85 பேரையும் பேர்ல கொண்டாந்து ஒவ்வொருத்தரையும் யாரு ஆக்டிவா இருக்காங்களோ அவங்கள வந்து பேல் குரல் ஆக்குனேன், ஓனிஸ் ஆக்குனேன், குவாட்ஸ் ஆக்குனேன். குவாட்ஸ் வந்து எனக்கு கீழே வந்து 7 பேர் இருக்காங்க. 7 பேர் இருந்தாலும் அவங்கள வளர்த்துடணும்னு சொல்லி ஒரே ஆர்வத்தில் வந்து அவங்கள வந்து பண்ணேன். எல்லாரும் லட்சாதிபதி கோடீஸ்வரன் நான் சொல்லிதான் அவங்களையும் வளர்த்துட்டேன். ஆனா பிளாக் போர்ட்ல எழுதி போடுறது எனக்கு தெரியாது சார், பார்க்க முடியாது.
நான் பேசுறத வச்சு அவங்க வந்து எல்லாருமே நம்பிக்கையில போட்டாங்க. ஆனா நம்பிக்கை தான் முக்கியம் சார். நம்பிக்கை, நாணயம், இது ரெண்டும் சரியா இருந்தாக்க யாரா இருந்தாலும் ஜெயிக்கலாம் சார். ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நேற்று தான் நான் வந்து ட்ரைனிங்கே எடுத்தேன்னு வைங்க. வெங்கடேஷ் சார் வந்தாரு. அவர் வந்து 1/2 மணி நேரம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. அந்த ட்ரைனிங் தான் இந்த 4 வருஷத்தோட ட்ரைனிங் ஒரே நாள்ல நான் கத்துக்கிட்டது. ஆனா அவரோட ட்ரைனிங் வந்து நான் ஒரு வாரம் எடுத்தேனாக்க போதுமான அளவு நான் கத்துக்குவேன் சார் அதுல. ஆனா என்னால பார்வை கம்மியா இருக்கிறதுனால ஒண்ணும் பண்ண முடியல. நேற்று வந்து அவர் சொல்லி கொடுத்தது பெரிய ஒரு மகிழ்ச்சிங்க சார். எத்தனையோ லீடர் இருக்காங்க, ஆனா அத்தனை லீடர் வந்து அந்த அளவுல பயிற்சி கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஆனா 1/2 hour எனக்கு கொடுத்த ட்ரைனிங் வந்து ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்த மாதிரியே எனக்கு இருந்துச்சு சார். ஆனா மிக்க நன்றி வெங்கடேஷ் சாருக்கு. ஆனா வெங்கடேஷ் சார் வந்து எனக்கு ஒரு லீடரா அமைஞ்சது வந்து ஒரு வடப்பிரசாதமாய் தான். ஆனா அவர் மட்டும் ஒரு வாரம் எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாருனாக்க எங்க வேணாலும் போய் பேசுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அவரை கையோட கூட்டிகிட்டு போய் அந்த பேசுறவங்களை வந்து புரிய வைக்கிறதுக்கு ஈஸியான வழியெல்லாம் அவர் வந்து செஞ்சு தருவாரு. டீமை குரோத் ஆக்குறதுக்கான வழிகள் நிறைய இருக்கு. சப்போர்ட்டுக்கு ஆள் வந்து சரியான ஒரு லீடரு இப்போ வந்து எனக்கு வெங்கடேஷ் சார் கிடைச்சிருக்காரு. இதுக்கு முன்னே பல பேர் இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் அசால்ட்டா இது பண்ணிட்டாங்க. வெங்கடேஷ் சாரை நான் கையை பிடிச்சிக்கிட்டேன். அவர் இனி என்னை வளர்த்து விட்டுருவாரு. நன்றிங்க சார். இன்னும் நிறைய பேச வேண்டிய இருக்கு, அதை பேச முடியல. அடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைங்க. அடுத்தவங்க எல்லாரும் பேசுங்க. 100வது நாள் வெற்றி விழாவை சிறப்பா நடத்துவோம் சார். ஹால்லாம் பாருங்க சார், சிறப்பா நடத்துவோம். நன்றி சார். நன்றி கண்டிப்பாக முருகேசன் சார், மிக்க உங்களுடைய நன்றி. ஃபீலிங் நன்றி முருகேசன் சார், மிக்க நன்றி சார். பிரபஞ்சத்திட்ட நீங்க என்ன கேக்குறீங்களோ அது வந்து நமக்கு அப்படியே அள்ளி கொடுக்கும். அந்த மாதிரி தான் வெங்கடேஷ் சாரு அல்ல வந்து அவருடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டே இருப்பாருங்க. அடுத்த நபர்கள் வேற அடுத்த பார்ட்னர் கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க, ஏன்னா டைம் இஸ் கோல்டு. காலங்கள் வேகமா போயிட்டு இருக்கு. இந்த 100 நாட்கள் எப்படி போச்சு அப்படின்னு தெரியலன்னு சொன்னீங்க இல்லையா? சோ அதுதான் காலங்களுடைய வேகம். நீங்க பேசுறதுக்கு லேட் பண்ண வேண்டாம், வாங்க. இல்ல உங்க பேரை சொல்லி அழைக்கணும்னாலும் சொல்லுங்க. பேரை சொல்லி அழைக்க கூடாதுன்னு பாக்குறேன். வாருங்கள், மைக் ஆன் பண்ணுங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ வணக்கம் மாரப்பன் சார், உற்சாகமான சார், காலை வணக்கம். இனிய காலை வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். 100 நாள் போனதே தெரியல. ஹலோ சார் ஹலோ கேக்குது சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கேக்குது சார். ஃபர்ஸ்ட் மீட்டிங் நான் அட்டன் பண்ற போது என்னுடைய இன்கம் ஒரு ஒரு $1. இப்பொழுது எஸ் இப்ப 100வது நாள் மீட்டிங் அட்டன் பண்ற போது என்னுடைய இன்கம் $12 மேல. இது மாதிரி வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். சார் இதுவரை நம்ம 100 நாள் கொண்டாடுறதெல்லாம் சினிமா துறையில தான் 100வது நாள், 150வது நாள், 175வது நாள் கொண்டாடிக்கிறோம். ஒரு மீட்டிங் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி 100 நாள் கொண்டாடுறது இதுதான் சார் என்னுடைய லைஃப்ல இதான் முதல் முறை. நிலவு கூட சார் மந்த்லி ஒரு நாள் ஓய்வு இருக்குது. ஆனா வெங்கடேசன் சார் இந்த 100 நாளுமே ஓய்வே ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்காம காலையில 5:30 மணிக்கு எல்லாம் சம்பாதிக்கணும்னு சொல்லி இந்த மீட்டிங் இவ்வளவு தெளிவு எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. நம்ம கூட பயணம் செஞ்சவங்க எல்லாம் பாதிலேயே நின்றுட்டாங்க. ஆனா வெங்கடேசன் சார் மட்டும் எல்லாத்தையுமே அரவணைச்சு கொண்டு வந்து 100 நாள் மீட்டிங் உட்கார 100 நாளும் கட்டி போட்டார். எல்லாத்தையும் கட்டி போட்டார். அன்பளையே கட்டி போட்டு எல்லாத்தையும் சம்பாதிக்க வச்சுட்டாரு. அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ, உங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், நன்றி. ஆஹ் அடுத்த பார்ட்னர்ஸ் இவ்வளவுதான் சார். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஆழ் மனதில் இருந்து அதை பேசும்போது எல்லாமே கிளியர் ஆயிடும். வாருங்கள் பேசுவோம். ரூபன் சார், அந்த இளங்கோவன் சார், விஸ்வநாதன் சார், முருகவேல் சார், சுந்தரம் சார், எல்லாருமே இன்னும் பேசாம இருக்கிறீங்க சார். உற்சாகமான காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் ரூபன் சார். மிக சிறப்பு சார். நான் கொஞ்சம் தயக்கத்தில் இருந்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 100 நாள் பயிற்சி வந்திருக்கோம், கிட்டத்தட்ட 90 நாள் கிட்டத்தட்ட வந்திருக்கோம். ஆனா 2 நபர்ல மட்டும் தான் அறிமுகப்படுத்திருக்கோமே அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு தாழ்வு மனப்பான்மையில கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் சார், பேசலாமா வேண்டாமா அப்படின்னு. ஆனா நீங்க விடாம பரவாயில்ல சார். அதாவது நம்ம 90 நாள் பயிற்சி எடுத்து என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி திரும்பி பார்க்கும்போது. இடையில கொஞ்சம் ஒரு வாரமா சரியா வர முடியலைங்க. ஆனாலும் நீங்க தொடர்ச்சியா அந்த பயிற்சி வகுப்பு எத்தனையோ சிரமங்கள் மத்தியிலும் தினசரி எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. ஒரு தங்க வேலை செய்யற ஒரு ஆசாரி அவர் ஒரு நகை உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க. அது உலோகமா இருக்கிறது அது தட்டி தட்டி அதுல இருக்கிற தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டு அதை ஒரு நல்ல ஒரு அணியக்கூடிய ஆபரணமாக உருவாக்குவார். அது எப்போ அந்த தங்கத்தை பார்ப்பார் அப்படின்னா, தங்கத்தை தன்னுடைய முகம் தெரியிற வரைக்கும், தன்னுடைய முகம் அதுல தெரியிற வரைக்கும் அந்த தங்கத்தை தட்டி தட்டி உருவாக்குறது போல நீங்க உங்களுடைய நீங்க கற்றுக்கிட்ட பயிற்சிய நீங்க தொடர்ச்சியா முயற்சி எடுத்துக்கிற அந்த ஒவ்வொரு ட்ரைனிங்கையும் நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க பாருங்க. அது பெரிய ஒரு விஷயம். அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படாம கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறோம். அதை விரைவில் சரி பண்ணி மீண்டுமாக இன்னும் அதிகமா நம்ம நபர்களை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் சார். நன்றி சார். பேச வாய்ப்பளித்த உங்களை அத்தனை பேருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் சார். விரைவில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் வச்சு இன்னும் அதிகமான நபர்களை கொண்டு வர முயற்சி செய்வோம் சார். நன்றி சார். 100 நாள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி சார். அதை நீங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க, எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. தொடர்ச்சியா நம்ம பயணிப்போம். கண்டிப்பாக எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், வணக்கம். நன்றி ரூபன் சார், மிக்க நன்றி. அடுத்த நபர்களை அன்புடன் அழைக்கிறேன், பாருங்கள். எல்லாரும் பேசுங்க சார். எல்லாரும் ஒரு சில வார்த்தைகள் பேசுனீங்கன்னா தான் அந்த 100வது நாள் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே அமையும். ஸோ அனைவரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில வார்த்தைகள், தங்களுக்கு தெரிந்த ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் ப்ளீஸ். சார் வணக்கம் சார். வணக்கம், பேசுங்கள். வணக்கம் சார். பேசுங்கள் மிஸ்டர் விஸ்வநாதன் சார், பேசுங்க. வெங்கடேசன் சார், நம்ம மீட்டிங்ல பேசுறேன் சார் நானு. அதனால உண்மையாலுமே எனக்கு அதுவும் இந்த 100வது மீட்டிங்ல பேசுறது பயங்கர உற்சாகமா இருக்கு எனக்கு. அதனால தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நல்லதொரு பிழைப்பு கிடைக்குமா என்று எதிர்ப்பு உறுப்பினர்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக வெங்கடேசன் சார் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காரு. அவரோட கைக்கு இன்று 100 நாள் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் அவர் நமக்கு சப்போர்ட்டா இருப்பார்னு நம்புறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நன்றி சார். நன்றி விஸ்வநாதன் சார், நன்றி, மிக்க நன்றி. மற்ற நபர்கள் லைன்ல 15-16 பேர் இருக்கிறீங்க, 4-5 பேர் தான் பேசியிருக்கிறீங்க சார். முருகவேல் சார் மைக் ஆன் பண்ணிருக்காரு, நல்லா இருக்கும். ஐயா வணக்கம் ஐயா. முருகவேல் சார் பேசுங்க சார், மைக் ஆன் பண்ணிருக்கிறீங்க, பேசுங்க மிஸ்டர் முருகவேல் சார். சார் கேக்குதுங்களா சார்? பேசுங்க பேசுங்க சார், கேக்குது சார். இந்த டீம் 100வது நாள் இன்னைக்கு நிகழ்ச்சி கொண்டு போயிருக்கிற நம்ம வெங்கடேசன் சார் ஐயாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா. எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் 5 to 6 வரணும் மீட்டிங் மிஸ் பண்ணிருக்கிறேன். இருந்தாலும் அது ஒரு ஒரு வெற்றி இலக்கோட இந்த 100 நாள் இந்த ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஐயாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் இந்த டீமில் இருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் காலை வணக்கம். இது எப்படி இந்த ப்ராசஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்படிலாம் லேர்னிங் பண்ணணுங்கிறத ஒரு ஆஸ் டீச்சராக இருந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு நம்ம வெங்கடேசன் ஐயா.
அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பேசினா நிறையா பேசிகிட்டே போகலாம். இருந்தாலும் அந்த 100வது நாள் வெற்றி விழாவை மிக மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாடுறோம். அடுத்தடுத்து நம்ம நிகழ்ச்சி நம்ம கொண்டு போகணுங்கிறது ரொம்ப ஆசை. நன்றிங்கய்யா. ஏன்னா அடுத்தடுத்து நபர்கள் பேசணும், அதனால் நான் கொஞ்சம் வழிவிட்டேன். ஓகே, அருமை முருகல் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சார் மதிவாணன் சார். முருகேசன் சார் சொல்லுங்க. பேசுங்க சார், நம்ம பேசுங்க. நவநீதனுக்கு ஆன் பண்ணி கொடுங்க சார். இல்ல, அவர் எல்லாத்துக்குமே மைக் மைக் ஆன்ல தான் இருக்கு. ஆனா அவர் பேசவே அவங்க மாட்டேங்கிறாரு. இல்ல இல்ல நவநீதன் சார், உங்களுடைய மைக் ஆன்ல இருக்கு. உங்களுக்கு பேச வாய்ப்பு இருந்தா நீங்க ஆன் பண்ணி பேசலாம். ஏன்னா இப்ப நிறைய பார்ட்னர்கள் இன்னும் பேசல. அது சூழலா இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாம கூட இருக்கலாம். சோ இருந்தது அப்படின்னா நீங்க பேசுங்க. ஏன்னா நீங்க பேசுனீங்கன்னா இந்த 100வது நாள் மீட்டிங்ல எல்லாமே இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்க டீமுக்கு அது சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நவிதரன், ஓகே, அவர் ஏதாவது ஒர்க்கில் இருப்பாரு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையா இன்னைக்கு செஷன் டிராவல் ஆயிட்டு இருந்தது. நிறைய பார்ட்னர்கள் தங்களுடைய மனப்பூர்வமான விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. 100 நாள் மீட்டிங்கோட நான் ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோல் செட்டிங்கா இருந்தது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் மூலியமாக மீண்டும் நான் அதை தொடர்றேன், கண்டினியூ பண்றேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி ப்ரோக்ராமும் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கு. ஸோ காலையில் 5:30 2 மணில வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் அந்த கிரிப்டோ ட்ரைனிங் மட்டும் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் அனலைஸ் முடிச்ச உடனே நான் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ விரைவில் ஆஃப்லைன் மீட்டிங் ஈரோட்டில் ஒரு ஹால் வந்து புக்கிங் ஆகும். ஸோ அதுல நீங்க அத்தனை பேரும் ஒரு அஷ்யூரா அங்க இருக்கணும். ஸோ இன்னைக்கு பேசின அத்தனை பேரும் அந்த ஸ்டேஜில் பேசுறதுக்குண்டான வாய்ப்பு வழங்கப்படும். சரிங்களா? ஸோ அந்த ப்ரோக்ராம் ரொம்ப கிராண்டா இருக்கும். ஸோ இதுல எல்லாருமே கலந்துக்கலாம். எந்த டீம்ன்ற பாகுபாடு எல்லாம் கிடையாது. அனைத்து பிவிசி மெட்டா பார்ட்னரும் கலந்துக்கலாம். அனைவரும் அந்த மீட்டிங்ல பேசலாம். சரிங்களா? மிக சிறப்பாக இருக்கும். விரைவில் அதுக்குண்டான டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு 100வது மீட்டிங்ல கலந்து கொண்ட அத்தனை பிவிசி மெட்டா பார்ட்னர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை சொல்லி நான் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை 5:30க்கு சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மதிவாணன் சார், நீங்க கண்டினியூ பண்ணி நன்றி உரை பரமேஸ்வரன் சார் கொடுத்து நிறைவுரை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ மிஸ்டர் வெங்கடேசன் சார். மிக அருமையா இந்த மீட்டிங் நடந்தது. 100வது நாள் மிக சிறப்பாக நடந்தது. நன்றியுரை வழங்க திரு பரமசிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வெல்கம் மிஸ்டர் பரமசிவம் சார். கிரேட் அமைப்பின் 100வது நாள் மீட்டிங்க்கு அனைவருடைய ஒத்துழைப்பு நடந்ததற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மதிவாணன் அவர்கள் மிகவும் தெளிவாக தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிறார், அவருக்கும் நன்றி. கோவை கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சில அறிவிப்புகள் சொன்னார். அதுவும் தன்னுடைய டீம் இல்லை, நாங்கள் அடுத்த டீம் இருக்கிறோம் அப்படின்னு. இது டீம் அல்ல, இது வந்து பிவிசி மெட்டாங்கிறது ஒரு காயின். அந்த காயினை வந்து எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு டீம் தனி டீம், நீ தான் தனி டீம், நான் தனி டீம்ங்கிறது ஒரு விதி அல்ல. எல்லாருமே சேர்ந்து செய்ய வேண்டியதுதான். ஏன்னா இதுல வந்து தனிப்பட்ட முறையில அவர்கள் கருத்தை தெரிவிக்கிறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் உண்டு. அதே மாதிரி எல்லோரும் சேர்ந்து, அதே மாதிரி நம்ம சரவணன் அவர்கள் சொன்னார் மாற்று டீம்ல இருக்கிறோம். மாற்று டீம்ங்கிறது கணக்கு இல்லை, நீங்க செய்யறது பிவிசி மெட்டாங்கிறது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல். அந்த செயல்ல வந்து மாற்றங்களோ ஏற்றங்களோ தாழ்வுகளோ இருக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சந்தோஷமாகவும் அன்பாகவும் இருந்து தொழிலை கூட்டா செய்ய வேணுங்கிறதா முயற்சி. அந்த முயற்சிகளை வெற்றி அடைய வேண்டும் சொல்லி எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு மரம் வளர்ந்து வருது, அந்த மரத்தை வளர்ந்து வர்றதுக்கான வழியைத்தான் செய்யணுமோ வழிய அந்த மரத்தை வளர்றதுக்கு இல்லாம வெட்டக்கூடாது. அதுதான் ரொம்ப பெரிய ஒரு அழிவுக்கு காரணம். ஏன்னா மரத்தை வெட்டினோம்னா அது மறுக்கு கடைசியில வெந்து போயிடும். ஆகவே சின்ன சின்ன மரங்களா இருந்தாலும் அந்த மரத்தை வளர்த்துறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமோ ஒழிய வெட்டுவதற்கு அந்த மரத்தை அழிப்பதற்கான முயற்சியை செய்யக்கூடாது என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நன்றி உரை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மதி நீ ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி சார், அருமையாக நன்றி நன்றி. மிக அருமையாக நன்றியுரை வழங்கிய திரு பரமசிவம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இன்றைய 100வது நாளில் அனைத்து நண்பர்களும் அனைத்து பார்ட்னர்களும் மிக சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். அனைவருக்கு மிக மிக மிக்க நன்றி. இதேபோல் பேசாத நபர்களும் தங்களுடைய மனசுல பேசலான்ட்டு எண்ணியிருப்பீங்க, அதற்கு சில தடுமாற்றமாக இருந்திருக்கும். அடுத்தடுத்த மீட்டிங்கில் நீங்களும் பேச அன்புடன் அழைக்கின்றேன். இந்த 100வது நாள் மீட்டிங்கில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குங்க. அதை பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேளுங்க. அதுக்கு உறுதுணையாக இருக்கிறது நம்ம குரு மிஸ்டர் வெங்கடேஷ் சார். அவருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா எதையுமே பிரதிபலன் பார்க்காம அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரதிபலன் பண்ணாம பார்க்கறதாங்க குரு. நீங்க ஒரு டீச்சர் இருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாணவன் படிப்பாங்க இவன் படிக்க மாட்டாங்க அப்படின்ட்டுலாம் பார்க்கறதில்ல. பொதுவாக தான் ஒரு டீச்சர் டீச் பண்றாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. பட் மாணவர்கள் தான் தேவையான கருத்துக்களை கரெக்டாக கவனமாக அதை சிரத்தையோட கற்றுக்கிட்டு பாஸ் பண்ணுறாங்க. ஒரு கிளாஸில் ஒரு 50 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 50 பேருமே முதல் நிலைக்கு வருவது கிடையாது. அவங்க தரத்தை அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம குழுவில் இருக்கிற அனைவருமே. ஸோ நமக்குண்டான வருமானத்தை நம்ம தாங்க பெருகிக்கணும். அவர் நாலேஜ் மட்டும்தான் நமக்கு தருவார். தேவையான பயிற்சியும் முயற்சியும் நம்ம தான் எடுத்துக்கணும். ஸோ அனைவரும் பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்து வெற்றி பெற வாழ்த்துகிறேன். வாழ்க பிவிசி மெட்டா, வளர்க பிவிசி மெட்டா. ஜெய்ஹிந்த். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். அருமையாக இன்னைக்கு செஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கிறீங்க. மதிவாணன் சார் முதல் கொண்டு நன்றிகளை கூறின பரமசிவம் சார் அண்ட் அனைத்து பார்ட்னர்களும் பேசிய அனைத்து பார்ட்னர்களுமே அருமையாக ஒரு இன்வால்மெண்டோட புரிதலோட செயல்பட்டீங்க. அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா சேமிப்பது சர்வ நிச்சயம். ஸோ ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் சம்பாதிப்பதும் நிச்சயம். ஸோ அதுக்குண்டான பயிற்சி உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. கண்டிப்பாக நீங்க அனைவரும் வெற்றி பெற முடியும். உங்க டீமோட வாங்க, வெற்றி பெறுங்க. வாழ்த்துக்கள். விரைவில் ஆஃப்லைன் மீட்டிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை 5:30க்கு சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் தேங்க்யூ. விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.